Hello and welcome to your Unlearning Space. Economic Survey 2025-26 சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். அஸ் வி ஆல் நோ, இந்தியா வந்துட்டு விக்ஷித் பாரத் 2047 டார்கெட் வச்சுருக்கு. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது 56 crore ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிறோம். இந்த ஒர்க் ஃபோர்ஸ் மூலமாக வந்துட்டு நம்ம ஒரு செட்டன் எக்கனாமிக் க்ரோத்தை அட்டைன் பண்ணுறதா இருக்கிறோம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்கு, வாட் ஆர் தி இனிஷியேட்டிவ் வி சப்போஸ் டு டேக் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபர் மார்க்கெட், இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லேபர் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் க்ரோத் அப்படிங்கிறது வந்துட்டு ரீசெண்ட் டைமில் ஸ்டெடி ஜாப் க்ரோத் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு டிக்ளைனிங் கண்டிஷனில் இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரோபஸ்ட் ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து போத் ஆர்கனைஸ்டு செக்டார் அஸ் வெல் அஸ் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த லேபர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு அஸ் வி செட் ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது வந்துட்டு இப்போ சிக்னிஃபிகண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது எதுனால அப்படின்னா பர்டிகுலர்லி போஸ்ட் பேண்டமிக்கில் இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப நல்லாவே பார்க்க முடியுது. இதை தாண்டி இப்போ ரீசெண்டாக போய்கிட்டு இருக்கக்கூடிய டிஜிட்டலைசேஷனாக இருக்கட்டும், க்ரீன் எனர்ஜி டிரான்சிஷனாக இருக்கட்டும், எமர்ஜிங் ஃபார்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சச் அஸ் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், கிக் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வர்றப்போ இந்த லேபர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் ஜாப் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறதே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் டுக் சோ மெனி இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ். அது மட்டும் கிடையாது, ஸ்கில் டெவலப்மெண்ட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இது மூலமாக கவர்மெண்ட் கமிட்டட் டு கிரியேட் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஹியூமன் கேபிட்டல் என்ஹான்ஸ்மெண்ட். இந்த ரெண்டுலையுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் லார்ஜ் அமௌண்ட். ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது 15 இயர்ஸ்லேருந்து 59 இயர்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 98 crore தாண்டக்கூடிய லெவலில் இருக்குது. அக்கார்டிங் டு தி யூஎன் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய டீமோகிராஃபிக் டிவைடண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பாப்புலேஷனுடைய என்டையர் ஒர்க்கை எடுத்து அதுக்கான எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறது நம்மளே எடுக்க முடியக்கூடியதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டீமோகிராஃபிக் டிவைடன்ட்ன்றோம். ஸோ அந்த டீமோகிராஃபிக் டிவைடண்ட் வந்துட்டு பீக் ஸ்டேட் எப்போ அட்டைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கன்னா 2030 அட்டைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு யூஎன் ப்ரொஜெக்ஷன் சொல்லுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% ஆஃப் தி இந்தியாஸ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து 15 to 59 இயர்ஸ் குரூப்பாக 2030 இருப்பாங்க. அதே நேரத்தில் வி ஹாவ் சம் அதர் சேலஞ்சஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் கிராஜுவலாக ஏஜிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டியை காட்டிலையும் கம்மியாகிக்கிட்டு இருக்கு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்ன்றது. இதை தாண்டி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது வந்துட்டு இன்க்ரீஸிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸாக இந்த சர்வே சொல்லுது. இந்த சர்வேல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் பர்டிகுலர்லி எம்ப்ளாய்மெண்ட்டில் நிறைய எடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஸ்கில் கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இதை தாண்டி டீசென்ட் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணணும். இது மூலமாக இந்த கவர்மெண்ட்டோடைய எய்ம் அப்படிங்கிறது வந்துட்டு டு கேட்டலைஸ் தி சோசியல் மொபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அப்வர்டாக சோசியல் மொபிலிட்டி பண்ணுது. அது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்கனாமிக் ப்ராக்ரெஷனை வந்துட்டு அட்டைன் பண்ண முடியும் பீப்புள்னால. இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளூசிவ் லேபர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக இந்தியானுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஓவர் வியூ அப்படிங்கிறது வந்துட்டு வி ஹாவ் வித் செட்டன் ரிப்போர்ட்ஸ் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது என்னென்னு பாருங்க. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஸோ இது வந்துட்டு இட் ரிவீல்ஸ் போத் மந்த்லி அஸ் வெல் அஸ் குவார்டர்லி பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. தென் ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். தென் குவார்டர்லி புல்லட்டின் ஆஃப் unincorporated sector enterprises, particularly for non-agricultural sector. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கும். இது நான் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு பர்டிகுலர்லி எந்த ரிப்போர்ட் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்இன்கார்பரேட்டட் செக்டார் என்டர்பிரைசஸ். ஸோ இதில் ஜென்ரலாக அந்த ஓவரால் வியூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இண்டஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் இந்தியாவில் எப்படி இருக்குதுன்னு வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 வச்சே பேசியிருக்கிறாங்க. ஸோ குவார்டரில் 1 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 31%. தென் செகண்டரி செக்டார்
மைனிங் ஆக்டிவிட்டி, குவாரிங் எல்லாமே வந்து 31%. அடுத்து டெர்ஷியரி செக்டார் அப்படிங்கிறது 37%. இதை நம்மளால பார்க்க முடியுது. இது வந்துட்டு லேபர் ஃபோர்ஸ் வந்து மேல் லேபர் ஃபோர்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருந்திருக்கு. இதே இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பாருங்க, அக்ரிகல்ச்சர் செக்டார்ல அரௌண்ட் 56% இருக்கிறாங்க. செகண்டரி செக்டார்னு சொல்லக்கூடிய செக்டார்ல பார்த்தீங்கன்னா 16%. டெர்ஷியரி செக்டார்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 26%. ஆவரேஜா இவங்க வந்துட்டு இப்போ நடந்த 2 குவார்டர்களோடைய டேட்டா தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா போத் மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே கொடுத்துருக்குறான். இந்த லேபர் மார்க்கெட்டில் ஓன் அக்கௌண்ட் ஹோல்டர், ஓன் பிஸ்னஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 41%. தென் வந்துட்டு ஹெல்பர் இன் தி ஹவுஸ் ஹோல்ட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது மேலில் பார்த்தீங்கன்னா 7.1%. ரெகுலர் வேஜ் ஆர் சேலரின்றது 27%. தென் கேஷுவல் லேபரர்ஸ் அப்படிங்கிறது 22% இருக்கு. இப்போ ஃபீமேலில் பார்த்தீங்க அப்படின்னா 33% பார்த்தீங்கன்னா ஓன் அக்கௌண்ட் ஒர்க்கர் அஸ் வெல் அஸ் எம்ப்ளாயர், அதாவது இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் என்டர்பிரைஸில் ஹெல்ப்பராக 28%. தென் ரெகுலர் வேஜில் 21%. தென் கேஷுவல் லேபர்ன்றது வந்துட்டு 15%. ஸோ இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்துட்டு ஒரு டிஸ்டிங்டான ஒரு லேயர்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு இந்தியாவில் பார்க்க முடியுதுன்னு சொல்லுது. டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் லிட்டரலி டாமினேட்டட் பை தி அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் தான். ஸோ அரௌண்ட் 57% வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. இதே இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அக்ரிகல்ச்சர் வந்து ஜென்ரலாக இந்த செக்டார் கேட்டேன்னா அது இட் இஸ் அக்ரிகல்ச்சர் செக்டார். பட் செல்ஃப் எம்ப்ளாய்டா, ஓவரால் எம்ப்ளாய்மெண்ட்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்னு பார்த்தோம்னா 62% வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்டா தான் இருக்கிறாங்க. இதுல வந்துட்டு இந்த ரெண்டுலையுமே நம்ம பார்க்குறப்போ விமன் ஒர்க்கர்ஸ் தான் வந்து ரிலேட்டிவ்லி ஹையர் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ அஸ் ஃபார் அஸ் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கன்சர்ன், சர்வீஸ் செக்டார் டாமினேட்ஸ். இட்ஸ் அரௌண்ட் 62% சர்வீஸ் செக்டார் நம்மளால பார்க்க முடியுது. தென் செக்டார் வச்சு இல்லாமல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் வேஜ் அப்படிங்கிறத வந்து லார்ஜஸ்ட் ஷேர் பார்க்க முடியுது, அரௌண்ட் 49%. ரூரலில் பார்த்தீங்கன்னா அக்ரி இதாக இருந்தாலுமே கூட, அக்ரி டாமினேட் பண்ணாலுமே கூட வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது தான் வந்துட்டு கிட்டத்தட்ட 62% டாமினேட் பண்ணுது. அர்பனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்வீஸ் செக்டார் டாமினேட் பண்ணாலும் பட் அஸ் ஃபார் அஸ் ஒர்க் நேச்சரை பொறுத்தளவில் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதான் வந்துட்டு டாமினேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ விமென் என்கேஜ் இன் தி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஹவுஸ் ஹோல்ட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரூரலில் தான் விமனுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை தாண்டி ரூரல்லையே பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ரெகுலர் வேஜ் ஒர்க்கர்ஸ்லையும் கிட்டத்தட்ட 10% இருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு பக்கம் வேஜில் பார்த்தீங்க ரெகுலர் வேஜில் பார்த்தீங்கன்னா 10% இருக்கு. இதை வச்சு பார்க்குறப்போ ஒரு டெண்டன்சி அமங் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா தே வாண்டட் டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி அஸ் வெல் அஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த விமனுடைய ஒர்க் டெண்டன்சி இருக்கு. சம் கைண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி எதிர்பார்க்குறாங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை தான் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுடைய டைம் யூஸ் சர்வேயும் இதை தான் சொல்லுது. இந்த டைம் யூஸ் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா விமன் ஹேஸ் டியூவல் பர்டன். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விச் இஸ் கேர் கிவிங் ஆக்டிவிட்டிஸ் விச் இஸ் அன்பெய்டு ஒர்க்கும் பண்றாங்க. ஸோ அதனால 2 டியூவல் பர்டன் இருக்கிறதுனால தே வாண்டட் டு ஹாவ் அ ஃபிளெக்சிபிள் ஒர்க் என்விரான்மெண்ட். அதனால தான் அவங்க வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோ அப்படி இல்லை அப்படின்னா ரெகுலர் வேஜ் ஒர்க்கர்ஸாவோ போக விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய growth பாத்துல அட்லீஸ்ட் 2050 இந்த growth மெயின்டைன் ஆகணும், அப் டு 2050 வரைக்கும் இந்த growth மொமெண்டம் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா விமனுடைய பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு 55% இருந்தாகணும்னு சர்வே சொல்லுது. 55% விமன் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் இந்த growth, இந்த ஹையர் ஆனுவல் ஜிடிபி, ஏன்னா நம்ம வந்துட்டு அரௌண்ட் 7 to 8% அப்படிங்கிறது வந்துட்டு growth நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த growth மொமெண்டம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும்னா ஃபீமேலோட லேபர் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வந்து 55% இருக்கணும் பை 2050 அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சர்வே மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம விமன் பார்ட்டிசிபேஷன் தான் பார்க்குறோம். ஓவராலாக விமன் பார்ட்டிசிபேஷன் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 2017-18 23% இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 37%, அரௌண்ட் 2022-23 37% இருக்கு. இப்போ ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் வச்சு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
23% in 2017-18. 2023-24 பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா 22-23 37% இருக்கு. இதே இது 23-24 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 41% இன்க்ரிமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5.6%லேருந்துட்டு 3.2% குறைஞ்சிருக்குன்றதை பார்க்க முடியுது. விமென் அண்ட் மென் இன் இந்தியா ரிப்போர்ட் 2024 என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஹெட்டட் ப்ரோப்ரியாரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், விமென் ஹெட் பண்ணக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு க்ரோன் ஆகிட்டு இருக்கு, விச் இஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன். இது பார்த்தீங்கன்னா 24% இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 26.2% அப்படிங்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது. பட் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆஃப் ஃபீமேல் ஹெட் பண்ண என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தான் இருக்கு, விச் இஸ் அரௌண்ட் 58.4% அப்படிங்கிறது தெரிய வருது. இது இந்த சைனை நம்ம எங்கே அதிகமாக நோட் பண்ண முடியுதுன்னா வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, குஜராத், ஆந்திர பிரதேஷ்லாம் நம்மளால ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து பெட்டராக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. என்னதான் வந்துட்டு இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ப்ரோப்ரியாரிட்டி ஃபீமேல் வந்து அதிகமாக இருந்தாலுமே கூட அவங்களுடைய லேபர் ஃபோர் பார்ட்டிசிபேஷனில் தேர் ஆர் சோ மெனி ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சர்வீஸ் மென்ஷன் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னா லிமிட்டட் மொபிலிட்டி. ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டை போய் அவங்க வீட்டில் இருந்துட்டு கிளம்பி போய் சேர்றதே பெரிய விஷயமா தான் இருக்கும். மொபிலிட்டியில் பிரச்சனை இருக்குது. தென் தே ஹாவ் லேக் ஆஃப் அஃபோர்டபுள் ஹவுசிங்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இன்ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட், அவங்களுக்கான டைமிங்ஸ்ன்றது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் கிடையாது, இன்ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. இதை தாண்டி கேர் கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குன்றது சொல்கிறாங்க. ஸோ என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குன்றதை வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க as far as female labor force is concerned. தென் ஸ்டெம் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். இந்த ஸ்டெம் ஒர்க் ஃபோர்ஸை பொறுத்த அளவில் வந்துட்டு மெனி ஹைலி எஜுகேட்டட் விமென் கண்டினியூ டு ஒர்க் இன் லோ ப்ரொடக்டிவிட்டி ஜாப் அப்படின்னு தான் இந்த சர்வே சொல்லுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னா, ஒரு பக்கம் சோசியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டியூவல் ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் மொபிலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. இதை தாண்டி ஃப்ளெக்சிபிள் ஃபார்மல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு விமெனுக்கு பொறுத்தளவில் ஃப்ளெக்சிபிள் ஃபார்மல் என்விரான்மெண்ட், ஒர்க் என்விரான்மெண்ட்ன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிகிரி இருக்கக்கூடிய விமெனுடைய ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் 2.9% தான் இருக்குது அப்படின்னு போத் ரூரலாக இருந்தாலும் சரி அர்பனாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டாவை சர்வே கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்கோட ஸ்டடி ஒன்று சொல்லுது, 31% விமென் சைட்டட் கம்யூட்டிங் அஸ் அ பேரியர் டு ஒர்க்கிங். ஸோ அதாவது வந்துட்டு அவங்களுடைய லிவிங் பிளேஸ்ல இருந்துட்டு கம்பெனி போய் ரீச் பண்ணுறதே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பேரியராக இருக்குது, 31% பேரியராக இருக்குன்றாங்க. அடுத்து ஒரு 13% என்ன சொல்கிறாங்கன்னா சைல்டு கேர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பேரியராக இருக்குது அப்படின்னு நம்ம சர்வே சொல்லுது. இதை தாண்டி ஒரு 19% என்ன சொல்கிறாங்கன்னா டொமஸ்டிக் டியூட்டி பேரியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ விமெனை பொறுத்தளவில் மொபிலிட்டி பிரச்சனையாக இருக்குது, அதை தாண்டி லேக் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தே சூஸ் எக்ஸ்பென்சிவ் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஃபினாமினன் என்ன சொல்கிறாங்கன்னா பிங்க் டேக்ஸ் அப்படின்னு இந்த சர்வே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கு, பிங்க் டேக்ஸ். ஸோ அதிகப்படியாக அவங்களுடைய ரெமுனரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சேஃபான ட்ராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சர்வே கொடுக்குற டேட்டா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பாலிசி அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கான ஒரு ஐடியாஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ஹவுசிங். அஃபோர்டபுள் ஹவுசிங் இந்த விமெனுக்காக எடுத்த இனிஷியேட்டிவ், ரொம்ப முக்கியமான இனிஷியேட்டிவ். நம்ம என்ன பார்க்குறோம்னா ஷக்கி நிவாஸ் ஸ்கீம் அப்படின்றோம், which is comes under Ministry of Women and Child Development. இது வந்துட்டு ஒரு ஜெண்டர் இன்க்ளூசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்குறாங்க, பர்டிகுலர்லி ஃபார் விமென் நேவிகேட்டிங் ஃபார் ஒரு ஒர்க்கர் அஸ் வெல் அஸ் மொபிலிட்டி. விமென் ஒர்க்கிங் விமெனுக்காகவே கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் சக்கி நிவாஸ் ஸ்கீம். இதே எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் பர்டிகுலர்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விமென் ஹாஸ்டல் கார்பரேஷன் மூலமாக வந்துட்டு தோழி ஹாஸ்டல்ஸ் கொண்டு வந்துருக்குறாங்க, அதை நம்மளால் பார்க்க முடியுது, தோழி ஹாஸ்டல்ஸ். இதை தாண்டி இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த லேபர் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா விமென் தே கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆஃப்டர் அவைலிங் தெம்செல்ஃப் ஆஃப் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அவங்க அட்டைன் பண்ணிட்ட எடுத்துக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஈவன் தே குட் ஒர்க் ஃப்ரம் தி ஹோம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த லேபர் கோட் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுது, பர்டிகுலர்லி கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020 மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ். இப்போ அன்ஆர்கனைஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020 இட் டிஃபைன்ஸ் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அஸ் அ ஹோம் பேஸ்டு ஒர்க்கர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ்,
in the unorganized sector அப்படிங்கிறாங்க. இந்த unorganized sector which is not covered under the Industrial Disputes Act 1947. அது மூலமா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு செக்யூரிட்டி அப்படிங்கிற பெரிய விஷயமா இருக்கு. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெகோசியேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபார்மல் செக்டார்ஸ்ல பாசிபிள். பட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நெகோசியேஷன் அஸ் ஃபார் அஸ் ஒர்க்கர்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு வெரி கண்டிஷன் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நாட் பாசிபிள் இன் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். இதை அட்ரஸ் பண்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் இ-ஷ்ராம் போர்ட்டல், பர்டிகுலர்லி அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பீப்புளுக்கான செக்யூரிட்டி அஸ் வெல் அஸ் இந்த வெரி ஸ்கீம் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த இனிஷியேட்டிவ் பாருங்க, இ-ஷ்ராம் போர்ட்டல். இ-ஷ்ராம் போர்ட்டல் எதுக்காகனா which fills the gap between the informal as well as formal employment. ஒரு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருந்துருக்குமோ அது இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்திருந்தாலும் கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. இட் எக்ஸ்டெண்ட் தி சோசியல் ப்ரொடெக்ஷன் டு தி அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். சோசியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த போர்ட்டல் எந்த மாதிரி வேலை செய்யுதுன்னா இட் ஒர்க் அஸ் அ நேஷனல் டேட்டா பேஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பீப்புளுக்கான ஒரு டேட்டா பேஸாக வேலை செய்யுது. இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உள்ள வராங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ், இது எல்லாமே. ஸோ கிட்டத்தட்ட 2026 ஜானுக்குள்ள கிட்டத்தட்ட 31 கோடி 31 crore அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா விமென் மட்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 54% ஆஃப் தி டோட்டல் ரெஜிஸ்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு விமனாக இருக்கிறாங்க. ஸோ இந்த இ-ஷ்ராம் போர்ட்டல் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈச் இண்டிவிஜுவல் வில் பி அசைன்டு யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். இது பார்த்தீங்கன்னா 2024 ப்ரிலிம்ஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர்ன்றது ஈச் இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ விச் வில் பி லிங்க்டு டு தேர் ஆதார் அஸ் வெல் அஸ் மொபைல் நம்பர்ஸ். இது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப போர்ட்டபுளாக கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் வந்துட்டு இதில் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இந்த இனிஷியேட்டிவ்ல இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. விச் இன்க்ளூட்ஸ் ஒன் நேஷன் ஒன் ரேஷன், நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், நேஷனல் கரியர் சர்வீஸ், பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தான், இது எல்லாமே இந்த இ-ஷ்ராம் போர்ட்டலில் இன்டெகிரேட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸும் யூடிஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக நம்மளால வந்துட்டு டார்கெட்டட் டெலிவரி டு தி பீப்புள் அப்படிங்கிறது வந்துட்டு இது மூலமாக அஷ்யூர் பண்ணப்படுது. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் கரியர் சர்வீஸ். நேஷனல் கரியர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இ-ஷ்ராம் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நேஷனல் கரியர் சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கில்டான படித்த பசங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ண தரக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. நேஷனல் கரியர் சர்வீஸ் லான்ச்ட் இன் 2015. இட் இஸ் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் கனெக்டிங் ஜாப் சீக்கர்ஸ் அஸ் வெல் அஸ் எம்ப்ளாயர்ஸ். அது மட்டும் கிடையாது, ஈவன் ட்ரைனிங் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு வேணுமோ அதுக்கான ட்ரைனிங் இது மூலமாக கொடுக்க முடியுது. இது மூலமாக கரியர் கைடன்ஸ், கவுன்சிலிங், எவ்ரிதிங் இது மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இதனுடைய ஒரு வழிவகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டை வந்துட்டு எது கூட இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இ-மைக்ரேட் சிஸ்டத்தை கூட இன்டெகிரேட் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எம்ப்ளாயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியனுடைய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இது மூலமாக எடுத்துக்க முடியுது. இட் இஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எப்பயுமே வந்துட்டு ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது, ஸ்கில் இல்லாட்டி அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் அப்படிங்கிறது. இட்ஸ் லைக் அ போர்ட்டல். இந்த போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீ ஆன்லைன் ட்ரைனிங் டு தி கரியர் ஸ்கில்ஸ் அஸ் வெல் அஸ் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்க. இதை தாண்டி இந்த போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ, டிஜிலாக்கர், இ-ஷ்ராம், உத்யாம் எல்லா கைண்ட் ஆஃப் அக்சஸும் இந்த போர்ட்டல் மூலமாக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பார்த்தோம். இப்போ ஆர்கனைஸ்டு செக்டார் பார்க்குறோம். ஆர்கனைஸ்டில் மேனுஃபேக்சரிங் செக்டார் பார்க்குறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் நடத்துகிறாங்க. விச் கவர்ஸ் ஆர்கனைஸ்டு மேனுஃபேக்சரிங் செக்டார். ஒரு ஓவரால் சர்வே எடுக்கிறாங்க. அந்த வருஷத்தோட எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை வந்துட்டு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24 வந்துட்டு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. 6% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் நடந்திருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த அளவில்.
6% எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் 10 lakh ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு கம்பேர் வித் ஃபினான்ஷியல் இயர் 23 அப்படிங்கிறத வந்துட்டு இந்த சர்வே சொல்லுது. இதை தாண்டி இந்த சர்வேல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நெட் வேல்யூ ஆடட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூ ஆடட் பெர் பர்சன் என்கேஜ்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் செக்டார், ஆர்கனைஸ்டு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் பார்த்தீங்கன்னா நெட் வேல்யூ ஆடட் பெர் பர்சன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு லேபரும் பார்த்தீங்க அப்படின்னா லேபரரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு, விச் மீன்ஸ் அவுட்புட் எஃபிஷியன்சி பெட்டராக வந்திருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் ஜாப் கிரியேஷன் நடந்தாலும் ஏற்கனவே இருக்கவங்க வந்துட்டு இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை பாருங்கள், ப்ரொடக்டிவிட்டின்றது வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பெர் பர்சன்ட் 10% ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. as far as 2023-24 இஸ் கன்சர்ன். சேலரி ஹைக் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல 3.7% சேலரி ஹைக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்டு ஃபேக்ட்ரி சைஸை வச்சு மீன் பண்ணுறாங்க. ஸோ அரௌண்ட் 100 மெம்பர் வரைக்கும் ஸ்மால் ஃபேக்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் அரௌண்ட் 79% பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்மால் ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்குது. ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்மால் ஃபேக்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 22% தான் வந்துட்டு ஸ்மால் ஃபேக்ட்ரிஸில் வந்துட்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிறாங்க. லார்ஜ் ஃபேக்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அரௌண்ட் 79% அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சர்வே மென்ஷன் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பர்சன் என்கேஜ் இன் தி எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 6% இன்க்ரிமெண்ட் நடந்திருந்திருக்கு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபேக்ட்ரிஸில். ஸ்மால் ஃபேக்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு 2% தான் நடந்திருக்குன்ட்டு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு பார்க்குறப்போ மேனுஃபேக்சரிங் செக்டாரை வச்சு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 6% ஆஃப் தி டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 7 ஸ்டேட்டில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில் வெறும் 7 ஸ்டேட்டில் 6% எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் டபுள் டிஜிட் 15%, குஜராத்தில் டபுள் டிஜிட் 13%, மகாராஷ்டிரா 13%, யூபி பார்த்தீங்கன்னா 8%, கர்நாடகா 6%, ஹரியானா 6%, தெலுங்கானா பார்த்தீங்கன்னா 5%. ஓவராலாக 8 மேஜர் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 11%, டெக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 9% இருக்குது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு அதிகமாக யார் கொடுக்குறாங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு தான் டெக்ஸ்டைல் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேசிக் மெட்டல் கொடுக்குறாங்க, which could be asked in your prelims. Next, total person engaged in the work அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டோட்டல் பர்சன் எங்கேஜ் இன் தி ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கிறாங்க. மற்ற இடத்துல மாடரேட்டாக இருக்குன்றது நம்மளால் இதில் பார்க்க முடியும். ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் பர்சன் எங்கேஜ் இன் தி ஒர்க் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் வெல்பீயிங் வித் ஏர்ன்டு வேஜ் அக்சஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிலியண்டான ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ஒர்க் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணால் அவங்க மென்டலாக ஸ்டேபிளாக இருந்தால் தான். இப்போ சப்போஸ் ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவன் ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக ஒரு பெராமீட்டர் இன்னைக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஏர்ன்டு வேஜ் அக்சஸ். ஏர்ன்டு வேஜ் அக்சஸ்ன்றதை நம்ம என்ன சொல்லலாம்னா ஆன் டிமாண்ட் பே அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு இமிடியட் ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி தேவைப்படுற நேரத்தில் அந்த டைமில் அவர் எவ்வளோ வரைக்கும் வேலை செஞ்சுருக்கிறாரோ அந்த பணத்தை கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஷெட்யூல்டு பேடே வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அமாங் தி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணுது. அதை சரி பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஆன் டிமாண்ட் பே அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த சர்வே மென்ஷன் பண்ணியிருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டலைசிங் தி ஜாப் க்ரோத். இந்த ஜாப் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 4 லேபர் கோட்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா கோட் ஆன் வேஜஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் 2020. இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 29 சென்ட்ரல் லாஸாக நம்ம கொண்டு வந்துருக்கிறோம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட் ஆன் வேஜஸ் இதை தாண்டி வந்து நீங்கள் பார்த்தக்கூடிய அந்த லேபர் கோட்ஸில் வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இனிஷியேட்டிவ். இட் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார்மல் ரெகக்னிஷன் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், விச் மீன்ஸ் கிக் ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தே செட் மேண்டட்ரி அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் டு ஆல் அப்படின்னு இருக்கிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா அது மூலமாக தான் மற்ற பெனிஃபிட்ஸை, கிரெடிட் ஃபெசிலிட்டி அவங்களால அக்செப்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி டு தி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இது மூலமாக வந்துட்டு ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் டு தி, அதாவது மைக்ரண்ட் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, ஈவன் பார்ட் டைம் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, அவருக்கும் சோசியல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, நேஷனல் ஃப்ளோர் வேஜ் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு மினிமம் வேஜ் இவ்வளவாவது நீங்கள் கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோட்ஸில். நெக்ஸ்ட் கிக் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா இப்போ 2024-25 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அரௌண்ட் 1 crore கிக் ஒர்க்கர்ஸ் இருக்கிறதா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா சொல்லுது. 2030 பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 2.35 crore கிக் ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ சர்வே மென்ஷன் பண்ணுது கிக் ஒர்க்கர் அப்படிங்கிறது என்ன கிக் ஒர்க்குன்றது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் டாஸ்க் பேஸ்ட் ஆர் ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுது. இது வந்து இண்டிபெண்டாவோ ஈவன் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமா இந்த ஒர்க்கை பண்றது கூடியதை வந்து நம்ம கிக் ஒர்க் அப்படின்னு சொல்லுது. இட் லிட்டரலி பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயும் பண்ணலாம், இல்லாட்டி இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ் மூலமாகவும் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த கிக் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்குறப்போ காமர்ஸில் தான் அதிகமாக நம்மளாலேயே கிக் ஒர்க்கர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது, அரௌண்ட் 37%. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15% பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஸ்கில் ஈகோசிஸ்டம். இப்போது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே 2023-24 வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 15 to 59 ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா சம் ஃபார்ம் ஆஃப் ஒகேஷ்னல் ட்ரைனிங், ஏதாவது ஒரு ட்ரைனிங் இருந்துருக்கணும். அந்த ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2017-18 8% இருந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட 34% இன்க்ரீஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒர்க் ஃபோர்ஸில் வந்துட்டு ஸ்கில்லிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லுது. இட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் இம்பேக்ட் நம்ம சொல்லலாம். ஸோ இதில் ஒரு விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணணும், ஃபார்மல் ஸ்கில்லிங்கிறது நடந்திருக்கா? ஸ்கில் நடந்திருக்கு, சமூக ஸ்கில்லிங் நடந்திருக்கு, பட் ஃபார்மல் ஸ்கில்லிங் நடந்திருக்காண்டா இட்ஸ் வெரி மீகர் பர்சன்ட். 4.9% ஆஃப் யூத் தான் பார்த்தீங்க அப்படின்னா 15 to 29 ஏஜில் வந்துட்டு ஃபார்மல் ஸ்கில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப மீகராக இருக்குது. ஸோ அதனால இன்ஃபார்மலாக தான் பார்த்தீங்கன்னா 21% பீப்புள் வந்து இன்ஃபார்மலாக தான் ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி சர்வே மென்ஷன் பண்ணியிருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ்ல என்னென்ன பிளேயர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா இட் ஃபோக்கஸ் அ நோடல் பாடி ஃபார் தி ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் இந்தியான்ற நம்ம பார்க்க முடியுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா MSDE மூலமாகவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியுது, ஆல் இன் தி சிங்கிள் போர்ட்டல் கால் SIDH. நெக்ஸ்ட் ஸ்கில்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் யூத். இந்தியாவுடைய யூத்துக்கு வந்துட்டு எப்படி ஸ்கில்லிங் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத வந்துட்டு இந்த சர்வே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அஸ் ஃபார் ஸ்கில் இஸ் கன்சர்ன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒகேஷ்னல் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எர்லி ஸ்டேஜில் இந்தியாவில் கொடுக்கறது கிடையாது பெரிய லெவலில். ஸோ அதனால் ஒகேஷ்னல் எஜுகேஷன் அப்படிங்கிறது எர்லி ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இட்ஸ் லைக் அ ஃபவுண்டேஷனல் ஸ்கில் அப்படின்றத மென்ஷன், இதை வந்து ஒரு லைக் ஃபவுண்டேஷனல் ஸ்கில் மாதிரி வச்சுக்கோங்க. அது கூட டெக்னாலஜி அடாப்டேஷன் பண்ணிக்கோங்க. ஓவராலாக வந்து ப்ராக்ரஸ் வந்துட்டு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஒரு ப்ராக்ரஸ் நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கு. இது எதனால இந்த வேலைகளை பண்ண வேண்டியது இருக்குண்டா எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புல ஆக்குபேஷனல் ஸ்கில் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இல்லை, இப்போதைக்கு வந்துட்டு நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸ் கிட்ட இல்லை. அதை சரி பண்ணுறதுக்கு தான் சர்வே சொல்லுது. 2025 நேஷனல் ஸ்கில் கேப் ஸ்டடியும் என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு இந்தியாவினுடைய ஸ்கில்லில் பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் இருக்குது, இந்தியாவினுடைய ஸ்கில் ஃபோர்ஸில் மிஸ்மேட்ச் இருக்குது. என்னென்ன காரணம்டா வீக் ஃபவுண்டேஷனல் ஸ்கில், மிஸ்மேட்ச் பிட்வீன் தி இண்டஸ்ட்ரி நீட்ஸ் அஸ் வெல் அஸ் ட்ரைனிங் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்கில் கேப்பை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பர்டிகுலர்லி எர்லியராக நம்ம ஸ்கில் கொடுக்கணுன்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னலைசேஷன் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்
ஸ்கீம் அப்படின்னே கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அண்டர் தி சமக்ர சிக்ஷா ஸ்கீம். இட் இஸ் த ஃபிளாக்ஷிப் ஸ்கீம். என்டையர் நீங்கள் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன்லேருந்துட்டு அப் டு +2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமக்ரா சிக்ஷா அபியான் ஸ்கீமுக்குள்ளே தான் வருது. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னலைசேஷன் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு இந்த ஒகேஷ்னலைசேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷனுடைய இன்டகிரேட் பண்ணி விடுறாங்க, அலைன் பண்ணி விடுறாங்க. இட்ஸ் செட் இன் தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒகேஷ்னல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுக்குறாங்க. பர்டிகுலர்லி ஸ்கில் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஈவன் கிரேட் 6th to 8th கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரம் திஸ் ஃபினான்ஷியல் இயர் 2025-26 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தாண்டி என்சிஆர்டி ரிலீஸ்டு கௌஷல் போத் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கில்லிங் பர்பஸ்க்காக ஸ்கில்லிங்காக கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் பை தி என்சிஆர்டி. தென் ஸ்வயம் ப்ளஸ் அப்படிங்கிற 2024 கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், தென் ரோபோட்டிக்ஸ் இது சம்மந்தமான டிஜிட்டல் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி லெட் டிஜிட்டல் கோர்ஸ், இண்டஸ்ட்ரி அலைன்டு டிஜிட்டல் கோர்ஸ்ன்றது இந்த ஸ்வயம் ப்ளஸ் போர்ட்டலில் வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் நம்ம பார்த்த இனிஷியேட்டிவ்ஸ் இயர்லி ஸ்கில் அப்படிங்கிறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்ளை ட்ரிவன் டு இண்டஸ்ட்ரி ட்ரிவன் ஸ்கில்லிங். ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 4.0 வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜாப் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி லெட் செக்டார் ஸ்கில் கவுன்சில்ஸ் மூலமாக வந்துட்டு ரோல்ஸ் இது பண்ணுறாங்க. இதை தாண்டி ட்ரைனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்பெனிஸ்லேருந்து, அதாவது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ட்ரைனர்ஸ் வந்துட்டு எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு முன்னெடுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அஸ் வி ஆல் நோ இண்டஸ்ட்ரி அஸ் வெல் அஸ் மார்க்கெட் லிங்கேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் பீப்புளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரி அது வந்துட்டு பர்டிகுலர்லி இது யாருக்கு பிரச்சனைனா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் பிரச்சனை. அதனால தான் வி இன்ட்ரடியூஸ்டு பிஎம் விஸ்வகர்மா கௌஷல் சம்மன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோம் 2023. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ் அண்ட் கிராஃப்ட் பர்சன்ஸ் அவங்களுடைய ஸ்கில்லு இதெல்லாம் இருக்குது. அதை வந்துட்டு மார்க்கெட்டு கொண்டு போகணும் இல்லையா, அந்த வேலையை தான் இதில் பண்ணுறாங்க. பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா இது ஸ்கீம் ஐடென்டிஃபைடு 18 ட்ரெடிஷ்னல் ட்ரேட் ஆக்டிவிட்டி, 18 ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டி இது பண்ணியிருந்துருக்கிறாங்க. இந்த ஸ்கீமில் பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் ஏற்கனவே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் ஸ்கில் அப்கிரேடேஷன் கிடைக்கும். அதை தாண்டி டூல் கிட் இன்சென்டிவ் வந்துட்டு அப் டு 15,000 வரைக்கும் வவுச்சர் வாங்கிக்கலாம். இதை தாண்டி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் அப்படிங்கிறது அப் டு 3 lakh வரைக்கும் வித் தி கன்செஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களால் வாங்க முடியும். இதை தாண்டி வந்துட்டு ஆன்லைன் மார்க்கெட் சப்போர்ட்டும் கவர்மெண்ட் பண்ணி தருது. இது மூலமாக கண்டிப்பாக பிஎம் விஸ்வகர்மா பெனிஃபிஷரிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்துட்டு டொமஸ்டிக் அஸ் வெல் அஸ் இன்டர்நேஷ்னல் அரினாவில் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஈவன் வந்துட்டு கவர்மெண்ட்டுடைய மார்க்கெட் ஜிஇஎம் சொல்லுவோம், கவர்மெண்ட் மார்க்கெட்லேயும் வந்து அதுக்கான அக்சஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் மூலமாக. நெக்ஸ்ட் பாருங்க, இது மட்டும் இல்லை, அஸ் ஃபார் அஸ் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி ஸ்கில்லிங்கை பொறுத்தளவில் மாடிஃபைடு கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஸ்கீம் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட்னு கொண்டு வரோம். இது மூலமாக பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கில் லோன் ஸ்கீம் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ இது மூலமாக ஸ்கில்லிங் ஆக்டிவிட்டிக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு வந்துட்டு லோனும் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. ஸ்கில்லிங் ஆக்டிவிட்டிக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்கில் இம்பேக்ட் பாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரைசஸ் வந்துட்டு நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் மூலமாக கொடுக்குறாங்க ஸ்கில் இம்பேக்ட் பாண்ட் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுடைய பார்ட்டிசிபேஷன் நடக்குது. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்லிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட் அப்படிங்க ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியுது. ஸோ வித் திஸ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்ற டாபிக் பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம இந்த எக்கனாமிக் சர்வே சீரீஸில் பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனலில்.
பாருங்கள். நல்லபடியாக ப்ரிலிமினரி எக்ஸாம், அப்கமிங் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ.